ब्रह्म से शिव बाबा पधारे, बोलते ध्वनियों। ब्रह्म से शिव बाबा पधारे, बोलते ध्वनियों। ब्रह्म मुख से मधुर वाणी, बोलते ध्वनियों। ब्रह्म से शिव बाबा पधारे, ओम ओम। ओम की इस मधुर ध्वनि से किया परिवर्तन, प्रेम शांति सिखा के बदला सभी का जीवन। आदि देव प्रजापिता श्री बोलते ध्वनियों। ब्रह्म मुख से मधुर वाणी, बोलते ध्वनियों। ब्रह्म से शिव बाबा पधारे, ओम ओम। सोहनी सूरत मोहनी मूरत, ज्ञान के मोती। भव्य मुख पर चंद्रमासी, चमकती ज्योति। दिव्य दर्शन दिव्य वाणी, बोलते ध्वनियों। मुख से मधुर वाणी, बोलते ध्वनियों। ब्रह्म से शिव बाबा पधारे, ओम ओम। विश्व में थी पाप की जब घटा छाई, तब विभूति आप जैसी धरती पे आई। एक तार में बंध के सारे, बोलते ध्वनियों। मुख से मधुर वाणी, बोलते ध्वनियों। ब्रह्म से शिव बाबा पधारे, बोलते ध्वनियों। ब्रह्म मुख से मधुर वाणी, बोलते ध्वनियों। ब्रह्म से शिव बाबा पधारे, ओम ओम ओम। परम ज्योति से आत्म ज्योत जला दे। परम ज्योति
चमकते सितारे तन से है न्यारे, पिता शिव के प्यारे। ये सुख शांति का द्वार मंगल दिखा गए। खोया खजाना वो फिर से दिला दे। प्रभु से मिले मन की ये कामना है, सत्यम शिवम सुंदरम भावना है। बनो आत्मज्ञानी। ओम शांति शांति। ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति। ओम शांति। ओम शांति। ஓம் சாந்தி. 31/3/26 ஸ்ரீ பாபா நினைவிருக்கின்றதா? பாபா கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மகாவாகியம் பாருங்க, எவ்வளோ ஒரு எனர்ஜி கொடுக்குது, எவ்வளோ கேள்விகளையும் குழப்பங்களையும் ஒவ்வொரு பாபா குழந்தைங்களுக்கும் தினம் தினம் நிவர்த்தி பண்ணுது.
பாபாவுடைய மகாவாகியம் எவ்வளோ நமக்கு தைரியம் கொடுக்குது, தன்னம்பிக்கை கொடுக்குது. அப்படிப்பட்ட மகாவாகியத்தை நம்ம தினம் 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 கேட்டு அதோட ஆழத்துல போய் அதை நம்ம ஜீரணம் பண்ணணும். அப்பதான் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். பாபா சொல்ற மாதிரி தேகத்திலிருந்து செகண்ட்ல டிட்டாச் ஆகுங்கிறார். இந்த அபியாசம் அடிக்கடி பண்ணிட்டே இருங்கிறாரு. டைட்டு ட்ரெஸ் போடாதீங்கிறார். டைட்டாக போட்டால் சட்டையை கழட்ட முடியாது. அந்த மாதிரி இந்த தேகத்தில் ரொம்ப டைட்டாக தேக அபிமானம், தேக அகங்காரம், தேக பற்று இதெல்லாம் டைட் பண்ணுது நம்மளை. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தேகத்திலேருந்து டிட்டாச் ஆகுறோமோ, ஞாராக ஆகுறோமோ, அந்த அளவுக்கு ஈஸியாக நம்ம பாபா நினைவில் ஆத்மா பாபாட்ட போக முடியும். அதனால அடிக்கடி நம்ம இந்த அபியாசம் பண்ணணும். நான் ஆத்மா பரந்தாம் நிவாசி, நான் ஆத்மா, அந்த தேகம் அல்ல. தேகத்திலிருந்து நான் முற்றிலும் விடுபட்ட ஒரு சக்திங்கிறத நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். பாபா சத்தியத்தின் சக்தியை நமக்கு கொடுத்துருக்கார். இந்த சத்தியத்தின் சக்தியினால இவ்வளோ நமக்கு நம்பிக்கை ஏற்படுது. நேர்மையாக இருக்கக்கூடிய குணம் வருது. எதுவுமே நம்ம எந்த சின்ன ஒரு தவறு செஞ்சா கூட உடனே பாபாட்ட ஓடி அதை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் வருது. இதுக்கு முன்னாடியெல்லாம் நமக்கு இந்த உணர்வெல்லாம் இருந்ததா? இவ்வளோ ரியலைசேஷன் இருந்ததா? இல்லை. பாபா சொல்றாங்க, மீட்டே பச்சே ऊंच पद पाना है तो सच्चे बाप के साथ सदा सच्चे रहो. இனிமையான குழந்தைகளே, உயர்ந்த பதவி பெறுவதற்கு சத்திய பாபாவுடன் சத்தியமாக இருங்க. कोई भी भूल हो तो बाबा से क्षमा ले लो. ஏதாவது தவறு செய்தால் பாபாவிடம் சொல்லி மன்னிப்பு கேளுங்க. அப்படி மத்பர் நகி சொல்லோ. இதெல்லாம் என்ன பாபாவுக்கா தெரிய போகுது அப்படின்னு தன் மன வழியில போகாதீங்க. கோன்சே லால் கபி சிப் நகி சக்தே. எந்த குழந்தைய ஒரு பொழுதும் மறைச்சு வைக்கவே முடியாது. जिनका ईश्वरीय परिवार से प्यार है, जिन्हें दिन रात सर्विस का ही होना रहता, ऐसी सर्विसबल जो फरमान वरदार वफादार हैं, कभी भी मनमत पर नहीं चलते. बाबा से सच्चा और साफ दिल है, वो कभी भी छिप नहीं सकते. யாருக்கு ஈஸ்வரிய பரிவாரத்தின் மீது அன்பு இருக்குது, பாபா பரிவாரம் கொடுத்துருக்கார். உண்மையான பரிவாரம் இதுதான், அன்பான பரிவாரம் இதுதான், உயர்ந்த பரிவாரம் இதுதான். பரிவாரத்தின் மீது உள்ள அன்பு, இரவு பகலும் சேவா 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 பண்ணி ஆகணுங்கிற அந்த கவலை யாருக்கு இருக்குதோ, யாரு சர்வீசபிள் குழந்தைகள், ஒவ்வொரு மூச்சுக்கு மூச்சு சேவா பண்ணணும், பாபாவோட கட்டளைப்படி நடக்கக்கூடிய நம்பிக்கையான நேர்மையான குழந்தைகள் யாரோ அவர்கள் மன வழிப்படி நடக்க மாட்டார்கள். பாபாவிடம் சத்தியமாகவும் சுத்தமாகவும் இருப்பார்கள். அப்படிப்பட்ட குழந்தைகளை மறைத்து வைக்க முடியாது. அப்படிப்பட்ட குழந்தைகள் பிரத்யக்ஷம் ஆகியே தீர்வார்கள். கீத் துமி ஹோ மாதா பிதா, துமி ஹோ பந்து சகா. நீங்கள்தான் தாயும் தந்தையும், என்னுடைய அனைத்து உறவுகளும் நீங்கள்தான் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு பிறவியாக நம்ம பாபாவுடைய மகிமை பாடணும். ஆனால் தெரியாமல் புரியாமல் பாடணும். இப்போ நம்ம ஒவ்வொரு குணத்தையும் ஒவ்வொரு சம்பந்தங்களின் அனுபவத்தையும் ஆழமாக நம்ம ஃபீல் பண்ணுறோம். அதோட பிராப்திகளை அடைஞ்சிட்ருக்கோம். ஒவ்வொரு சம்பந்தங்கள் வச்சு பாபாட்டேருந்து பல பிராப்திகளை நம்ம அடைஞ்சிட்ருக்குறோம். ஓம் சாந்தி. கீத் மே கேரண்டி கிஸ்கி தி. பாட்டுல யாரோட கேரண்டி இருந்தது? மாத் பிதா के साथ बच्चों की गारंटी है कि बाबा हमारे तो आप एक हो, दूसरा ना कोई. தாயும் தந்தையுமாகிய பகவானோட குழந்தைகளுக்கு ஒரு கேரண்டி என்னன்னா, பாபா
எங்களுக்கு உங்கள் ஒருவரை தவிர வேறு யாருமே இல்லை. தாய், தந்தை, அது மட்டுமல்ல, சத்திய டீச்சர், சத்திய குரு, உண்மையான கைடு, வாழ்க்கையின் படகோட்டி, எல்லாமே எனக்கு நீங்க தான் பாபான்னு கேரண்டி. கித்தனி ஊஞ்சி மஞ்சில் ஹே, எனக்கு உங்களை தவிர யாருமே இல்லை. இந்த விஷயம் எவ்வளோ உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்காங்க பாருங்கிறார். உயர்ந்த லட்சியம், எவ்வளோ பெரிய லட்சியம் பாருங்க. சிரேஷ்ட பாப் கி ஸ்ரீமத் பர் கோய் சலே தோ கேரண்டி. அப்படி பாபாவுடைய உயர்ந்த ஸ்ரீமத் படி நடக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாபாவும் கேரண்டி கொடுக்கிறார். பர்ஷா ஜரூர் ஊஞ்சி பாய்ங்கே, கட்டாயமா நீங்கள் உயர்ந்த பதவியை அடைவீர்கள்னு பாபாவும் நம்பிக்கை கொடுக்கிறார். परंतु बुद्धि कहती है बड़ी ऊंची मंजिल देखने में आती है, जो कोटों में कोई कोई में भी कोई सिर्फ माला के दाने बनते हैं. ஆனா எப்படிப்பட்ட உயர்ந்த லட்சியம் பாபா சொல்றாரு. புத்தி சொல்லுதான் இவ்வளோ உயர்ந்த லட்சியம் பார்க்கறதுக்கு தெரியுது. ஆனா கோடியில ஒரு சிலரிலும் ஒரு சிலர்தான் மாலையில் மணியாக தொடுக்கப்படுகிறார்கள். कहते हैं ना, तुम माता पिता परंतु माया इतनी दुस्तर है. சொல்றாங்க பாபா, நீங்க தான் தாய் தந்தை, ஆனாலும் மாயா பாருங்க பாபா எவ்வளோ பலசாலியா இருக்குது. कोई मुश्किल की गारंटी कर चल सके. சில குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கேரண்டி கொடுத்ததை காப்பாத்துறாங்க. हर एक अपने से पूछ सकते कि सच सच में मात पिता का बना हूँ. உள்ளார்ந்த தனக்குத்தானே உணர்ந்து நம்ம தன்னை கேட்கலாம், நான் உண்மையான பாபா தாயும் தந்தையமானவருடைய குழந்தையாக நான் உண்மையிலே ஆயிருக்கேனா? பாபா ஒருத்தர் தான் எனக்கு இருக்காரா, இல்லை வேற யாராவது நான் சப்போர்ட்டா நினைச்சு பாபாவே நினைக்கிறேன்னா? தனக்கு தானே கேட்க வேண்டிய விஷயம். बाप कहते नहीं बहुत तोड़े हैं, तब तो देखो माला कितनी ही बनती है. பாபா இதெல்லாம் சொல்றது இல்லை. ஆனா ரொம்ப குறைந்த குழந்தைங்க பாருங்க மாலை ஏன் சின்னமா ஆயிருக்குது. ஃபர்ஸ்ட் 8, அப்புறம் 108 வெற்றியாளர்களுடைய மாலை. இவ்வளோ பெரிய பரிவாரம், எவ்வளோ குழந்தைகள். பாபா சொல்றார் பாத்தீங்களா, மாலை எவ்வளோ சின்ன மாலை. கித்தனை கோட்டோமே சிர்ஃப் 8 की விஜய் மாலா बनती. பல கோடியில 8 பேர் வெற்றி அடைகிறாங்க. कोई कहते एक करते दूसरा, इसलिए बाबा भी कहते देखो कैसा वंडर है. சிலர் சொல்றது ஒன்று, செய்யறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்கு. ஆகவே தான் பாபா கூட சொல்றார், பாருங்க குழந்தைங்களே எவ்வளோ வண்டரா இருக்கு இதெல்லாம். बाबा कितना प्रेम से समझाते परंतु सपूत बच्चे बहुत थोड़े निकलते. பாபா எவ்வளோ அன்பா சொன்னாலும் ஆனா சில குழந்தைகள் தான் பாபா சொல்றபடி கேட்குறவங்க வெளியாகிறாங்க. மாலையில தொடுக்கப்படுற மாதிரி சில குழந்தைகள் தான் இருக்காங்க. बच्चों में इतनी ताकत नहीं जो श्रीमत पर चल सके, तो जरूर रावण मत पर है, इसलिए इतना पद नहीं पा सके. பாபா சொல்றாரு குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு சக்தி போதலைங்கிறாரு. ஸ்ரீமத் படி நடப்பதற்கான சக்தி போதலை, ராவணன் வழிப்படி போயிடுறாங்க. ஆகவேதான் உயர்ந்த பதவியை பெற முடியாது இல்லையா. कोई विरलाही माला का दाना बनते तो लाल चिप्पे नहीं रहते. ஒரு சில குழந்தைகள் மாலையில தொடுக்கப்படுறாங்க. அப்படிப்பட்ட மணிகள் எங்க இருந்தாலும் யாருமே அவங்கள மறைச்சு வைக்கவே முடியாது. தில் பர் சடே ரேத்தே, அவங்க பாபாவுடைய உள்ளத்துல இடம் பிடிச்சிடுறாங்க. ரா தின் சர்வீஸ் காய் ஓனா ரேத்தா, இரவும் பகலும் பாபா சேவா பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது. ஈஸ்வரிய சம்பந்தி சே லவ் ரேத்தா, ஈஸ்வரிய சம்பந்தத்துல அவ்வளோ ஒரு அன்புங்கிறது அவங்களுக்கு ஏற்படுது. பாஹர்மே உன்கி புத்தி கஹா நகி ஜாத்தி, வெளி உலகத்தில் அவங்க புத்தி எங்கேயுமே அலைவதில்லை. இசே லவ் தேவி பரிவார் சே ரக்னா ஹே,
அப்படிப்பட்ட அன்பை தெய்வீக இந்த பரிவாரத்துல நம்ம கட்டாயமாக வைக்க வேண்டும். பாபா சொல்றாரு, बहुत बच्चे गारंटी बहुत करते हैं, भक्ति मार्ग में गाते हैं, अभी तो बच्चे सम्मुख हैं. பாபா சொல்றாரு, அதிக குழந்தைகள் பாபாவுக்கு கேரண்டி கொடுத்துருக்காங்க. பாபா, எனக்கு உங்களை தவிர யாருமே இல்லை, நீங்க தான் பாபா. பாபா சொல்றாரு, பக்தி மார்க்கத்துல கூட புகழ் பாடப்படுது. இப்போ பாபா குழந்தைகள் எதிரில் இருக்கார். குழந்தைங்களுடைய எதிரில் இருக்கார் பாபா. विचार किया जाता भक्ति मार्ग में जो गाते रहते कितना लव से याद करते. இப்போ யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் நேரம் ஒதுக்கி உங்களை இந்த விஷயத்தை மட்டும் யோசிச்சு பாருங்க. பக்தியில நம்ம கடவுளுடைய மகிமை பாடணும் பாடணும் பாடணும். எந்த கடவுளை பத்தி பாடணும்? அவரு இப்போ என் முன்னாடி இருக்காருன்னு மட்டும் நினைச்சு பாருங்கிற. அப்போ அவரை எவ்வளோ அன்பா நம்ம லவ்வோட அவரை நம்ம நினைக்கணும். யான் தோ யாதிகி நகி கார்த்தே. ஆனால் இங்கே குழந்தைங்க நினைக்கிறதே இல்லை. பாபா கா பன்னை से மாயா துஷ்மன் பன் படுத்தி ஹே. பாபா குழந்தை என்னைக்கு ஆகுறோமோ அதிலிருந்து மாயா எதிரி ஆயிடுறது. புத்தி பாகர் சொல்லி ஜாத்தி தோ மாயா அச்சா ஹி கிரா தேத்தி. கொஞ்சம் புத்தி ஒரு பாபாவை தவிர வெளியில போக தொடங்கிட்டுனா அவ்வளோதான். பாபா சொல்றாரு, நல்லா அவங்கள கீழே தள்ளி விட்டுரும் மாயா. खुद नहीं समझते जो कुछ करते हैं, जो कुछ करते वो गिरने लिए ही करते. அப்போ நமக்கு அது தெரியாது, நம்ம ராங் ரூட்ல போறோம்னு தெரியாது. நம்ம செய்யறதா என்ன செய்தாலும் அது தன்னைத்தானே விழ வைப்பதற்காக நம்ம செய்யறோங்கிற கான்ஷியஸ் இருக்காது. अपनी मत पर गिरते रहते, उनको पता ही नहीं पड़ता हम क्या कर रहे. कुछ तो காமியா बच्चों में है ना. பாபா சொல்றாங்க, சில குழந்தைகளுக்கு இவ்வளோ குறைகள் இருக்கு இல்லையா, அந்த குறைகள் என்ன பண்ணுதான், என்ன செய்யறோம் அப்படிங்கிறத கூட அவங்களுக்கு தெரியப்படுத்துறது இல்லை. அந்த அளவுக்கு மாயா என்ன பண்ணிடுது, புத்தியை மாத்திடுது, மறைச்சிடுது. கேத்தை ஏக்கு கர்த்தை தூசரா. சொல்றது ஒன்னா இருக்கு, செய்யறது இன்னொன்னா இருக்கு. நைத்தோ பாபா சே வர்ஷா கித்தனா ஊஞ்சி மில்தா. எனக்கு ஒரு பாபான்னு சொல்றாங்க, ஆனால் செய்யறது வேறையா இருக்கே, எப்படி உயர்ந்த பதவி கிடைக்கும்? சத்தியமா இல்லையேங்கிறார் பாபா. சச்சாய் से कितना பாபா की सर्विस में लग जाना चाहिए. எவ்வளோ உண்மையான உள்ளத்தோட பாபா சேவா பண்ணணும். ஆனா அதுல எவ்வளோ நமக்கு தடைகள் வருது பாருங்க. கோட்டமே கோய் பாப்கோ பூரா பேச்சான்தே. கோடியில ஒரு சிலர் தான் பாபாவை புரிஞ்சுக்கிறாங்க. பாப் கேத்தே ஹே கல்ப கல்ப ஏசே ஓத்தா ஹே. பாபாவுக்கு நல்லா தெரியுது கல்பா கல்பா இப்படிதான் நடக்குதுன்னு. பூரா வஃபாதார் ஃபர்மானவர் தான் நா ஹோனே காரன் உன் விசாரோं को पद ऐसा हो पड़ता है. முழுமையான நம்பிக்கையோட இல்லாம கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இல்லாம இருக்கிற காரணத்தினால அவங்களுடைய விசார் சிந்தனைகள் பதவிக்கு, அவங்களுடைய சிந்தனைகளுக்கு பதவி அப்படிதாங்கிறார். कहते भी हैं बाबा हम राजयोग सीख नर से नारायण नारी से लक्ष्मी बनेंगे. சொல்றது மட்டும் பாபா நாங்கள் ராஜயோகத்தை படிக்கிறோம், நரனிலிருந்து நாராயணன் ஆயிரும், நாரியிலிருந்து லக்ஷ்மி ஆயிரோம்னு சொல்றாங்க. ராம் சீதா நகி பண்ணேங்க, ராம் சீதான்னு நாங்கள் ஆக மாட்டோம் பாபா. ஆத்து பி விட்டாத்தே, கை கூட தூக்கிடுறாங்களாம். பரந்து சலன் பி ஐசி சாகியேனா. இப்போ லட்சுமி நாராயணன் ஆகணும்னா அந்த மாதிரி நடத்த இருக்கணும் இல்லையாங்கிறார் பாபா. பேஹத் கா பாப் வர்ஷா தேனேலி ஆயே. எல்லையற்ற பகவான் ஆஸ்தி கொடுக்கறதுக்காக வந்திருக்கார். அவருடைய வழியின்படி நாம நடக்க வேண்டும் அல்லவா. பௌத்திக ஜினுனே கசம் காயா ஹுவா ஹே ஹம் ஸ்ரீமத் பர் நஹி சலேங்கே. சில பேர் முடிவு எடுத்துடுறாங்களாம், ஸ்ரீமத் படி பாபா சொல்ற ஸ்ரீமத் படியெல்லாம் நம்மளால நடக்க முடியாதுன்னு. பாபா சொல்றாரு, அவங்களுடைய அதிர்ஷ்டம் பாருங்க. அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்குறாரு பாபா. அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னா ஒன்றுமே அவங்க செய்ய முடியாது. அபிமானம் ஃபஸ்ட்டு அவங்கள நல்லா அடி வச்சிடுது. பாபா சொல்கிறாரு, எப்போ அபிமானம் வந்துடுதோ அப்போ காம விகாரம் வந்துடுது. காம் நகி தோ குரோத் லோப். பாபா சொல்கிறாரு, காம விகாரம் இல்லையா, கோபம் வந்துடுது, பேராசை வந்துடுது. சபி துஷ்மன்
இந்த விகார குணங்கள்லாம் என்னங்கிறார் பாபா? எதிரிகள். मोह भी ऐसी चीज है जो बिल्कुल ही सत्य नाश कर देता है. பற்று அப்படிப்பட்டது, கம்ப்ளீட்டா சத்தியத்தை அழிச்சிடுது. லோபிக்கம் நகி. மோகம் கூட, பற்று கூட சாதாரணப்பட்டதில்ல, பேராசையும் சாதாரணப்பட்டதல்ல. படே கடை துஷ்மன்கிறார், மிக பெரிய கடினமான எதிரி, பலமுள்ள எதிரி. பாய் पैसे की चीजें चोरी कर लेंगे. சில பேர் காசெல்லாம் எடுத்துடுறாங்களாம் தெரியாம. ஏபி லோபு ஹேனா, அது கூட பேராசை இல்லையா? சோரிக்கு போத்து கந்த ஆதத்து ஹே. திருடுவது ரொம்ப கெட்ட பழக்கம். अंदर में दिल காணா சாயே, हम पाप करते रहते क्या पद पाएंगे. மனசை உறுத்தணும், இந்த மாதிரிலாம் நம்ம தப்பு செஞ்சோம்னா என்ன பதவி நமக்கு கிடைக்கும்னு. श्री बाबा के यज्ञ में आकर बाबा के पास हम ऐसे काम कैसे कर सकते. சத்திய பாபா யஜ்ஞத்துல பாபா கிட்ட வந்து நம்ம இந்த மாதிரி வேலையெல்லாம் எப்படி செய்ய முடியும்? மாயா போத் உல்டே காம் கராத்தி ஹே. ஆனா மாயாவோட வேலை என்ன? அதிகமா தவறான தலைகீழான காரியத்தை செய்ய வைக்குது. இத்தனா பி சம்ஜாவோ ஃபிர் பி ஆதத் மித்தி நகி. எவ்வளோதான் நம்ம சொல்லி புரிய வச்சாலும் அந்த பழக்கம் மாறுறதில்லை. போய் நாம் ருசே ஃபங்ஸ் படுத்தே. இன்னும் சிலருக்கு தேக அபிமானம், அடுத்தவங்களுடைய பேரு ரூபத்தில் போய் மாட்டிக்கிறாங்க. தேகதாரி கிட்ட போய் புத்தி நல்ல சமயம் மாட்டிக்குது. தேக அபிमान के कारण राम रूप से आ जाते. हर एक सेंटर का बाबा को सारा मालूम रहता. ஒவ்வொரு சென்டரை பற்றியும் உள்ள குழந்தைங்களை பற்றி பாபாவுக்கு நல்லாவே தெரியுமா, யார் யார் தேக உணர்வுல இருக்காங்கன்னு. பாபா பி கியா கரே, சம்ஜானா தோ படேனா. பகவான் என்ன பண்ணுவார், சொல்ல தானே முடியும். கித்தனை சென்டர்ஸ் है, कितने बाबा के पास समाचार आते. எவ்வளோ சென்டர்ஸ் இருக்கு. எல்லா சென்டர்லேருந்தும் செய்தி யாருக்கு வருது? ஒரு பானவங்களுக்கு வருது, பாபாவுக்கு வருது. कितने बाबा के पास समाचार आते. फिक्रात तो रहती है ना. பாபாவுக்கு கவலை வராதா? குழந்தையெல்லாம் அப்படி இருக்காங்களேன்னு, மாறலையேன்னு. फिर समझाना पड़ता है. அதனால்தான் பாபா எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதா இருக்கு. மாயா கம் நகி. மாயா சாதாரணப்பட்டது இல்லை, ரொம்ப தொல்லை கொடுக்குது. अच्छी बच्चों को कहा जाता है बड़ा कहावत बड़ा दुख पाना. बड़ा कहावना बड़ा दुख पाना. மாயா ரொம்ப தொல்லை கொடுக்குது. நல்ல நல்ல குழந்தைகளை சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது? அவங்க ரொம்ப சொல்றாங்கன்னா அவ்வளோ துக்கத்தை அடையிறாங்க. யஹா தோ துக்கி கோய் பாத் நஹி ஹை. நல்ல குழந்தைகள் தப்பு செய்யும்போது துக்கம் அடையதானே வரதானே செய்யும். பாபா சொல்றீங்க துக்கத்துக்கான விஷயம் கிடையாது. ஜான்தே ஹே கல் பேலே பி ஐசே ஹுவா தா. கல்பத்துக்கு முன்னாடி அப்படிதான் நடந்திருந்தது. ஈஸ்வர் கா பன்கர் ஃபிர் பி மாயக்கே வருஷோ ஜாத்தே. பாபா குழந்தைய ஆயிட்டு பிறகு மாயாவுக்கு வருஷம் ஆயிடுறாங்க. कोई ना कोई विक्रम कर लेते. तब बाबा कितने प्रतिज्ञा तो बहुत बच्चे करते. விக்ரமா செஞ்சிடறாங்க, தப்பு செஞ்சிடறாங்க. அதான் பாபா கூட சொல்றாரு, இந்த குழந்தை உறுதிமொழியெல்லாம் எடுத்திருக்குதேன்னு. பாபா हम आपकी ஸ்ரீமத் पर जरूर चलेंगे. பாபா நீங்க சொல்லக்கூடிய வழியின்படி, ஸ்ரீமத் படி கட்டாயமா நாங்க நடப்போம். ஆனா சல்தே நஹி. ஆனா நடக்க முடியறதில்ல. உறுதி எடுக்கிறாங்க பாபாட்ட, ஆனா உறுதி எடுத்தது படி அவங்களால நடக்க முடியல. इसलिए மாலா தேக்கோ கித்தனி சோட்டி பன்தி. மாலையை பார்த்தீங்களா, எவ்வளோ சின்ன மாலை. பாக்கி தொகை பிரஜா, மிச்சம் எல்லாருமே பிரஜை தான். கித்தனி படி மஞ்சில், இவ்வளோ பெரிய உயர்ந்த லட்சியம். इसमें दिल की बड़ी सफाई चाहिए. உள்ளம் சுத்தமா இருக்கணும். இது ஒன்று இருந்தா போதும். சச்சிதோ பிட்டோ நச். சத்தி இங்க இருக்காங்க, சந்தோஷத்துல நடனம் ஆடிட்டே இருப்பாங்க. अगर बाप के साथ सच्चा रहता तो सत्य में कृष्ण के साथ डांस करेंगे. இங்க பாபாட்ட சத்தியமா இருந்தா கிருஷ்ணரோட சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க. சத்தியத்துல கிருஷ்ணருடைய டான்ஸ் எவ்வளோ ஃபேமஸ் தெரியுமா? ராஸ் லீலா. ராஸ் லீலான்னு சொல்லப்படுது. ராதே கிருஷ்ண ஹீ திகாத்தே. அந்த ராஸ் லீலால
ராதா கிருஷ்ணா டான்ஸ் பண்ணுவாங்க, பீச்சே ராம்லீலா திக்காதே, அதுக்கு பிறகுதான் ராம்லீலே காட்டுறாங்க. பரந்து நம்பர் 1 ராதே கிருஷ்ணக்கு ராஸ்லீலா. நம்பர் 1 இருக்கிறது எது? ராதே கிருஷ்ணருடைய அந்த சந்தோஷமான ஒரு நடனம். क्योंकि इस समय बाबा से बहुत ही सच्चे बनते तो कितना ऊंच पद पाते, हाथ तो बहुत उठाते, परंतु माया कैसी है. பாபாட்ட உண்மையா இருக்கணும்னு தெரியுது, ஆனா போக போக அப்படியே கேர்லெஸ்ஸா தப்பு செய்யும்போது எப்படி உயர்ந்த பதவி கிடைக்கும்? பாபா நான் உண்மையா இருப்பேன்னு கையெல்லாம் தூக்கிடுறாங்களாம், உறுதிமொழியெல்லாம் கொடுத்துடுறாங்க. ஆனா எடுத்த உறுதிமொழிப்படி நடக்க முடியல. மாய்க்கி பூத்தோங்கோ பகானா ஹே, மாயாவினுடைய பூதத்தை விரட்டி விடுங்க. தேக அபிமானுக்கு பீச்சே பூத் சட்டக் ஆத்தே. பாபா சார் தேக அபிமானத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா பூதங்களும் அப்படியே 1 by 1 வருது, இன்னும்னா போகுது. பாபா कहते देखे अभिमानी बन, बाप को याद करो, सफेरे सफेरे बैठ बातें करो. ஆத்ம உணர்வை உடையவராகி பாபாவை நல்லா நினைங்க. அதிகாலை நேரம் ரொம்ப முக்கியமானது, அந்த நேரம் பாபாவை நினைங்க. பாப்கி மகிமா கரோ, கடவுளுடைய மகிமை பாடுங்க. பக்தி மார்க்கத்துல எவ்வளவு பாடுனீங்க, அப்ப தெரியாமே பாடுனீங்க. கிருஷ்ணரை நினைச்சிங்க, அவரோட மகிமை பாடுனீங்க. மகிமா கரேங்கன்னா மாக்கன் சூராயா உன்கோ பகாயா, அகாசுர் பகாசுர் கோ மாரா ये किया, बस और क्या कहेंगे, सब झूठ. கிருஷ்ணருக்கு எவ்வளோ மகிமை உண்டு. அவரை போய் அவர் வெண்ணையை திருடினாரு, பெண்களெல்லாம் விரட்டினாரு, பகாசுரெல்லாம் அழிச்சாரு, இப்படிலாம் செஞ்சாருன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் பொய் இல்லையா? मुक्ति को ही नहीं जानते, इस समय सारे विश्व पर रावण का राज्य है. रास्ता क्या बताएंगे? நீங்க பொய்யா இருந்தீங்கன்னா எப்படி வழி காட்டுவீங்க? எப்படி எல்லாருக்கும் நீங்க முக்தி கொடுக்க முடியாது இல்லையா? அப்போ பாபா சார் ராவண ராஜ்யம் நடந்துட்டு இருக்குது. गाते भी हैं सर्वगुण संपन्न, सतीक में निर्विकारी देवताएं थे. சத்தியுகத்துல நிர்விகாரி தேவதைகள் இருந்தாங்க. புகழ் பாடப்பட்டது சர்வ குணமும் நிறைந்தவர்கள், 16 கலைகளாலும் நிரம்பியவர்கள். परंतु फिर हक देते कह देते वहां भी रावण हंस जरासंधी आदि थे. அங்க தேவதைகள் வாழ்ந்த இடத்துல அசுரர்களும் வாழ்ந்தாங்க. அங்க ராவணன் இருந்தாரு, ஹம்சன் இருந்தாரு, ஜராசந்தி இருந்தாரு, இப்படி அரக்கர்கள்லாம் இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. पवित्र बनो तो कहते हैं देवताओं को भी बच्चे आदि थे. சொல்லப்படுது பவித்திரமாக இருங்கள், தூய்மையாக இருங்கள். தேவதைகளுக்கும் குழந்தைகள்லாம் இருந்தாங்க இல்லையா? அரே தும் காத்தே ஹோ சர்வகுண சம்பன்ன சம்பூர்ண நிர்விகாரி, ஃபிர் விகார் கி பாத் கேசே ஹோ சக்தி. என்ன சொல்றாங்களா? தூய்மையா இருந்தா தேவதைகளுக்கே கல்யாணம் ஆயிட்டு 2-3 குழந்தைங்கலாம் இருக்காங்கல்லன்னு பாபா சொல்றாரு. அரே என்ன புகழ் பாடுறீங்க? சர்வ குண சம்பன்ன சம்பூர்ண நிர்விகாரி, விகாரத்தோட விஷயம் எப்படி வர முடியும்? தும்பி நிர்விகாரி பனோ. பாபா சொல்ற நீங்களும் விகாரமற்றவராக இருங்க. கோயில்ல போய் பாட்டெல்லாம் பாடுறாங்க பக்தர்கள். கர்மே ஆனேசிய மகிமா பி பூல் ஜாத்தே, வீட்டுக்கு வந்தோன்னா எல்லா கடவுளுடைய மகிமையும் மறந்துடுறது. தும் ஜான்ச் கர்கே தேக்கோ, கர்மே ஜாக்கர் சம்ஜாவோ தும் மானேங்கே நகி. நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்களேங்கிறாரு. நீங்கள் வீட்டுக்கு போய் புரிய வச்சிங்கன்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. வஹாக்கி பாத்து வஹாங்கி ரகி, அங்கே உள்ள விஷயம் அங்கே தான் இருக்கும். பவித்திர பன்னேலியே கஹோ தோ கஹேங்கே வா. நீங்கள் தூய்மையாக இருங்கன்னு சொல்லுங்களேன், ஆஹா இவ்வளோ நல்ல ஒரு ஞானம் கொடுக்குறாங்க, எல்லாருக்குமே பிடிக்குது. ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்களாம், நீங்கள் தூய்மையாக இருன்னு சொல்கிறீங்களே, உலகம் எப்படி விருத்தியாகும் அப்படியும் சிலர் சொல்கிறாங்க. बच्चों ने गीत भी सुना, प्रतिज्ञा करते हैं. குழந்தைகள் பாட்டை கூட பாடியிருக்காங்க, கேட்டிருக்காங்க, உறுதிமொழி எடுத்திருக்காங்க. तुम्हारी मत पर चलेंगे क्योंकि श्रीमत पर चलने में कल्याण है. ஸ்ரீமத் படி நடக்கிறதுல அநேக நன்மைகள் இருக்குது.
बाबा तो कहते रहते हैं श्रीमत पर चलो, नहीं तो आखिर मौत आ जाएगा. ஸ்ரீமத் படி நடக்காட்டா பின்னாடி கடைசியில் மரணம் வந்துருங்கிறாரு. ட்ரிபியூனல் மிஸ் பத்தானா படேங்க, அப்புறம் சட்டசபை மேலே இருக்கும், அதில் நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். ஏ பாப்புக்கியா பாபா, இந்த மாதிரிலாம் நான் பாவம் செஞ்சுருக்கிறேன், அதனால எனக்கு பிளாக் மார்க் விழுந்துட்டு பாபா, இன்னெல்லாம் நான் தப்பு செஞ்சுருக்கேன்னு பகவான்கிட்ட மறைக்க முடியுமா? மறைக்க முடியாது. நாப்பா சுவா கல்ப்பு கல்ப்பு ஹோத்தா ரகேகா, ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா அவ்வளோதான், கல்பா ஃபெயில் ஆகிடுவீங்க. इसलिए पुरुषार्थ बहुत करना है, கதம் கதம் பர் ஸ்ரீமத் பர் சலோ. ஒவ்வொரு அடியிலையும் ஸ்ரீமத் படி நடந்தால் போதும். அந்தர் குச் பி கந்தனா ரகே, ஹிருதயக்கோ சுத்த பனானா. உங்களுக்குள்ள எந்த அழுக்க வச்சுக்காதீங்க, யாருடைய குறை குற்றங்கள் எதுவுமே வச்சுக்காதீங்க, சுத்தமாக இருந்துங்க. உங்கள் ஹிருதயம் ஹார்ட் சுத்தமாக இருக்கணும். நாரத்கோ கஹான்னா அப்படி ஷக்கல் ஐனமே தேக்கோ, நாரதருக்கு சொல்லப்பட்டது, உன்னுடைய முகத்தை போய் கண்ணாடியில் பார்த்துட்டு வான். தேக்கோ மேத்தோ பந்தர் மீசல்கும். அவர் கண்ணாடியில் பார்க்கும்போது ஐயோ நான் என்ன குரங்கு போல இருக்கேன்னு கான்ஷியஸ் வந்தது. இது ஒரு உதாரணம் தான், குரங்கு மாதிரிலாம் இல்லை, தனக்கு தானே அந்த ஃபீலிங் வந்தது. अपने से पूछना हम कहाँ तक श्रीमत पर चल रहे, बुद्धियों कहाँ बागर तो नहीं भड़कता, देहा अभिमान में तो नहीं हूँ. பாபாவோட முரளி பாருங்க, எவ்வளோ ஒரு அவேர்னஸ் கொடுக்குது. சோதனை பண்ணி பாருங்க, ஸ்ரீமத் படி நான் இருக்கேனா? புத்தியின் தொடர்பு எனக்கு எங்கேயுமே வெளியில் அலைவதில்லை தானே? தேக அபிமானத்தில் நான் வரல தானே? தேகி அபிமானித்தோ சர்வீஸ்மே லகா ரஹேகா. ஆத்ம உணர்வில் இருந்து நான் பாபாவோட சேவையில் மூழ்கி இருக்கேனா? சாரா மதார் யோகு பருகேன். எல்லாத்துக்கும் ஆதாரம் யோக சக்தி, யோகத்தின் வலிமை. பாரத் கா யோக மஷூரே, பாரதத்தின் யோகம் ரொம்ப புகழ் வாய்ந்தது. நிராகார் பாபாகி நிராகார் பச்சோங்கு சம்ஜாத்தே. நிராகாரமான ஜோதி பரமாத்மா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார், அதுதான் யோகா. சஹஜ ராஜயோகம்னு சொல்லப்படுது. लिखा हुआ भी है, निराकार बाप ने सहज राजयोग सिखाया. இதில் எழுதப்பட்டிருக்கு, நிராகார் பகவான் சகஜ ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்துள்ளார்னு எழுதப்பட்டிருக்குது. சம்பூர்ண பண்ணே மே போத் ஃபெயில் ஹோ ஜாத்தே ஹே. குழந்தைகள் சம்பூர்ண நிலையை அடையிறதுல ஃபெயில் ஆயிடுறாங்க. தாமரை புஷ்பத்துக்கு சமமாக இருக்கணும் இல்லையா? குடும்பத்தில் இருந்தாலும் தாமரை புஷ்பம் போல இருக்கணும். பாபாவை நினைவு செய்யாட்டா எப்படி யோகா? யோகாவே இல்லைன்னா எப்படி பாஸ் ஆக முடியும்? பிராச்சீன் யோக பாப் சிக்லா ரஹே. பழமையான யோகத்தை தான் ஸ்வயம் பகவான் கற்றுக் கொடுத்துட்ருக்கார். பாப் கேத்தே ஹே யோகு தோ மே ஸ்வயம் ஹி ஆக்கர் சிக்லாத்தாகும். யோகத்தை நானே கற்றுத்தருகின்றேன். அப் முஜே யாது கரோ. பாபா சொல்றார், இப்போ நீங்கள் என்ன நினைங்க, தும்கு மேரே பாஸ் ஆனா ஹே. ஏன் என்ன நினைங்கிற என்கிட்ட நீங்கள் வரணும். என்னை நினச்சா தானே வர முடியும். ஏஹே யாதுக்கு யாத்திரா, இதுக்கு பேர் தான் நினைவு யாத்திரை. தும்ஹாரா ஸ்வீட் சைலன்ஸ் ஹோம் வ. உங்களுடைய ஸ்வீட் சைலன்ஸ் ஹோம் அதுதான். ये भी जानते हैं हम ही बाबा से पूरा वर्षा पाएंगे. பிரம்மா பாபா கூட தெரியுது, இந்த குழந்தைகள் பாபாட்டேருந்து முழு ஆஸ்தியை அடைவார்கள். பாபா பார் பார் சம்ஜாத்தே பிரதிஜா பர் பூரி ரஹோ. அடிக்கடி பாபா எச்சரிக்கை கொடுக்குறாரு, குழந்தைங்களே நீங்கள் எடுக்கப்பட்ட உறுதிமொழியை காப்பாற்றிக்கோங்க, தவறு செய்யாதீங்க. அப்படி செஞ்சுருந்தீங்கன்னா க்ஷமா லேனி சாகியே, பாபாட்ட மன்னிப்பு வாங்குங்க. देखो बच्चा क्षमा लेने लिए कस बाबा के पास एक दिन के लिए आया है. சில குழந்தைகள் அந்த மாதிரி இருக்காங்களாம். ஏதாவது தவறு செஞ்சா உடனே ஓடி பாபாட்ட வந்துடுறாங்களாமா ஒரு நாளுக்காக. थोड़ी भूल हुई तो भागा क्योंकि दिल को कहता है समझा सम्मुख जाकर बाबा से सुनावे. ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட ஓட்டம் பிடிச்சி ஓடி வந்து பாபாட்ட, பாபா நான் என்ன தப்பு செஞ்சிட்டேன்னு மனம் உணர்ந்து சொல்கிறாங்களாம். மனசை உறுத்தும் இல்லையா, அதனால் சொல்லிடுறாங்க. கித்தனா பாப்கே பிரிய ரெகார்டு.
பாபா மேலே எவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் பாருங்க அந்த குழந்தைக்கு. போத்து பச்சி ஜோ இஸ்ஸி ஜாஸ்தி விக்ரம் கருத்து. இன்னும் சில குழந்தை பார்த்தீங்கன்னா தப்பு மேலே தப்பு மேலே தப்பு செஞ்சிட்டே இருக்கு. பத்தா பி நை படுத்தா, அதுக்கு தெரியறதே இல்லை. ஹம் தோ கேத்தே ஹே வாஹ் பச்சா படா அச்சா. ஆனால் பாபா சொல்கிறார், நான் கூட சொல்கிறேன், ஆஹா குழந்தையே நல்ல குழந்தையேன்னு சொல்கிறேன். தோடிசி பூல்கி க்ஷமா லேனே ஆயா ஹே. சின்ன ஒரு தவறுக்கு கூட மன்னிப்பு வாங்கக்கூடிய குழந்தைங்களுடைய மகிமையை பாபா பாடுறார். பாபா கா ஹமேஷா கேனா கி பூல் பூல் பத்தாக்கர் க்ஷமா லேலோ. தவறு செஞ்சீங்கன்னா சொல்லிட்டு மன்னிப்பு வாங்கிடுங்கன்னு பாபா. இல்லைன்னா அந்த தப்பு என்ன ஆகும், விருத்தி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம முன்னேற்றம் எப்படி வரும்? முன்னேற்றம் வராது. ஞான் தோ போத் சஹஜ் ஹே. ஞானம் ரொம்ப ஈஸி. कहानी ना आज से 5000 पहले किसका राज्य था. எப்படி ஒரு கதை கூட இருக்கு இல்லையா? இன்றிலிருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி யார் ராஜ்யம் பண்ணா, யாருடைய ராஜ்யம் இருந்தது, எப்படி ராஜ்யம் பண்ணாங்க, ராஜ்யத்தில் என்னென்னலாம் இருந்தது, எப்படிலாம் விகாரங்களில் போய் மாட்டிக்கிட்டாங்க, எப்படிலாம் படையெடுத்து வந்தாங்க, எப்படிலாம் நஷ்டம் ஏற்பட்டது. பாபா சொல்றார், இப்படிலாம் கதை இருக்குது. இப்போ ராவணன் எப்படி ராஜ்யத்தெல்லாம் பறிச்சாரு, பெரிய கதை இருக்கு. பாபா சொல்ற இதெல்லாம் மற்றவர்களுடைய புத்தியில கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஞானம் இருக்குது. तुम्हें बाप से पूरा वफादार फरमानवरदार होकर रहना. अज्ञान काल में भी कोई वफादार फरमानवरदार होते, नौकर में बड़े ईमानदार होते, लाखों रुपये पड़े रहे, कभी एक भी उठाएंगे नहीं. कहते हैं सेठ जी आप चाबियां छोड़ गए थे, हम संभाल कर लिए बैठे हैं. ऐसे भी होते हैं. சில பேர் அப்படி நம்பிக்கையா இருக்காங்களாம். அஜ்ஞானத்துல கூட பெரிய பெரிய கடையில் முதலாளி சாவியை விட்டுட்டு போனாலும், எவ்வளோ லட்ச ரூபா இருந்தாலும் ஒரு பைசா எடுக்காதவங்களும் இருக்காங்க சொல்கிறாங்களாம். எஜமானனே நீங்கள் சாவியை வச்சுட்டு போயிட்டீங்க, நான் பத்திரமா எடுத்து வச்சேன் அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி குழந்தைங்க இருந்தால் பாபாவுக்கு எப்படி அவங்களுடைய புகழ் மாழை பாபா பொழிவார். பாபா तो बहुत अच्छी रीति समझाते रहते. विवेक कहता कारण से माला का दाना नहीं बनते. உண்மையா இல்லாததுனால மணியில் வர முடியறதில்ல. दास दासी बनेंगे. नहीं पढ़ने से जरूर ये हाल होता जाएगा. சரியா படிக்காட்டா இந்த மாதிரி நிலைமை வரும். ஸ்ரீமத் पर नहीं चलते हैं. பாபா சொல்றார், ஸ்ரீமத் படி நடக்கிறதில்ல. பாபா समझाते हैं तुम्हारी मंजिल सारी है योग की. உங்களுடைய லட்சியம் யோகத்துல தான் இருக்கு. மாயா ஏக்தம் நாக்ஸை பக்கடு யோக லகானே நை தேத்தி. மூக்கை பிடிச்சிடுதான். மூக்கை பிடிச்சி யோகா செய்ய விடுறதில்ல. யோகோ தோ சர்வீஸ் போத் அச்சி கரே. யோகா நல்லா இருந்தா சேவையை நல்லா பண்ணுவாங்க. பாப்பம் கோ டர் ரஹே. யோகா நல்லா இருந்தா பாவம் செய்ய பயப்படுவாங்க. சத்தியமா இருப்பாங்க யோகா இருந்தா. குழந்தைகள் அங்கங்கே போய் மாட்டிக்கிறாங்க. என்ன யோகா இல்லைங்கிறார் பாபா. कहने से छोड़ते भी नहीं, कुछ भी बताते नहीं. பாபா சொன்னாலும் சில பேர் மாறுறதில்ல. பாபா சொன்னாலும் சில பேர் கெட்ட பழக்கத்தை விடுறதில்ல. இவ்வளோ உறுதி எடுத்தாலும் அதன்படி நடக்க முடியறதில்ல. பாபா சொல்லி சொல்லி பார்ப்பாரு, நடக்க முடியாட்டா அவர் சொல்லிட்டே இருந்தால் நமக்கு போஜு வரும். அதனால பாபா சொல்றதையும் விட்டுடுவார். இவ்வளோ குழந்தைகள் தேக அபிமானத்தில் தவறு செய்கிறாங்க. பாப்கா காம் ஹே சம்ஜானா. பாபா கடமை என்ன? புரிதல் கொடுக்கறது. நான் சம்ஜாயத்தோ கஹங்கே கோயினே சம்ஜாயத்தோடேகி. புரிய கேட்டால் என்ன சொல்லுவாங்களா? பாபா இதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு சொல்லவே இல்லையே, இப்போ கேட்குறீங்களே அப்படி சொல்லுவாங்கல்ல. பாபி கேத்தேகே பச்சே கபர்தார் ரஹோ. குழந்தைய எச்சரிக்கையோடு இருங்கங்கிறார். தப்பு செஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் தண்டனை கிடைக்கும்ல, கவனமாக இருங்க. ஏன் பாபா எனக்கு நீங்கள் சொல்லலை அப்படி நீங்கள் சொல்லிடக்கூடாது, அதுக்காக நான் எல்லாத்தையும் சொல்கிறேங்கிறார். பாபா ரொம்ப தெளிவாக எடுத்துரைக்கிறார் நமக்கு. நம்ம என்னெல்லாம் சொல்லுவோன்னு அவருக்கு தெரியுமில்ல.
झूठ बोलने से तौबा तौबा करनी चाहिए, नहीं तो समझो शिव बाबा हमको देखते थोड़े ही हैं, आगे सिर भी नहीं उठा सकेंगे. பாருங்க, பாவம் செஞ்சு செஞ்சு பாவம் நிறைய ஆயிட்டுன்னா அவங்களுடைய தலையை அவங்க நிமித்த முடியாது, பதில் சொல்ல முடியாது. பொய் சொல்லி சொல்லி என்ன ஆகுமா, மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு அப்படியே வருத்தப்படுவாங்க. சில பேர் நினைக்கிறாங்க பாபா என்ன பார்த்துட்டா இருக்காரு, நம்ம தப்பு செய்யறதெல்லாம் அவருக்கு தெரியுமா என்ன, அவர் தான் ஜோதியா இருக்காரேன்னு. அவரவர்கள் என்ன செய்கின்றார்களோ அது அவரவர்களுக்குத்தான். பாபா பார்க்குறாரு இல்லையா, அடுத்த விஷயம். நம்ம செய்யறது நமக்கு தான் வருது, இதை நம்ம புரிஞ்சுக்கிறது அவசியம். बाबा से वर्षा लेने आएगो, बाबा आस्ती पर தான் வந்திருக்கோம், தண்டனை அடைய வரல. बदले दोनों कान तो नहीं काटना चाहिए ना, कहते हैं एक याद करते हैं दूसरे को. பாபா சொல்றாரு, என்கிட்ட சொல்றது ஒன்று செய்யறது ஒன்றா இருக்கு. பாபா நான் உங்களை தான் நினைக்கிறேன்னு, ஆனால் வேற யாராவது நினைக்கிறது என்ன பண்ணுறதுங்கிறார் பாபா. ஆஸ்தி அடையிறதுக்கு பதிலாக ஆஸ்தியை துண்டிச்சுக்கிறீங்க, எப்படி காதை வெட்டிக்கிற மாதிரி. பாபா சொல்றார், ஆஸ்தி அடையிறதுக்காக வந்திருக்கீங்க, நீங்கள் காதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, காதை திருவுற மாதிரி நடந்துக்க கூடாது இல்லையா. பாபா சொல்றாரு, உண்மையா சாப்பிடுங்க, உண்மையா அந்த உடுத்திக்கோங்க, உண்மையா பேசுங்க, எல்லாமே உண்மையா இருங்கிறார். सच्चा रहना चाहिए, उन्मेयाग இருக்க வேண்டும். अच्छा, ऐसे सच्चे वफादार फरमानवरदार बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड மார்னிங். அப்படிப்பட்ட நேர்மையான நம்பிக்கையான கீழ்ப்படிதல் உள்ள குழந்தைகளுக்காக தாய் தந்தையான பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप दादा को गुड मॉर्निंग, याद प्यार, नमस्ते नमस्ते नमस्ते. धारणेकान मुख्य सारम. फर्स्ट पॉइंट, सच्चाई से बाप की सर्विस में लग जाना है. சத்தியத்தின் சக்தியோட பாபா சேவையில் மூழ்கணும். பூரா வஃபாதார் ஃபர்மான் வரதார் பண்ணா ஹே. முழுமையாக நம்பகமாக கட்டளைப்படி நடக்கக்கூடியவராக இருங்க. ஈஸ்வரிய பரிவார் சே சச்சி லவ் ரக்னா. பாபா குடும்பத்தில் உண்மையான அன்பு வைங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஸ்ரீமத் में மன்மத் ராவன் की मत मिक्स नहीं करनी है. ஸ்ரீமத்தில் மன வழியையோ அல்ல ராவணனின் வழி மிக்ஸ் பண்ணக்கூடாது. एक बाप दूसरा न कोई, கேரண்டி மே பக்கா रहना. கேரண்டி கொடுத்துருக்கீங்க பாபா, எனக்கு உங்கள் ஒருவரை தவிர யாருமே இல்லை. இந்த கேரண்டியை விட்டுட்டு வேற பக்கம் போயிடக்கூடாது, இதில் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறார் பாபா. ஹிருதயக்கோ சுத்த பவித்ர பனாவ், உங்களுடைய உள்ளத்தை சுத்தமாக பவித்திரமாக ஆக்குங்க. वरदान, रूहानियत की खुशबू के आधार पर सर्व को परमात्मा संदेश देने वाले विश्व कल्याणकारी भव. ஆன்மீகத்தினுடைய நறுமணத்தின் ஆதாரத்தால அனைவருக்கும் பரமாத்மாவின் செய்தியை கொடுக்கக்கூடிய உலகத்தின் நன்மை செய்பவர் ஆகுங்கள். रूहानियत की सर्व शक्तियां स्वयं में धारण कर लो. रूहानियत की खुशबू सहज ही अनेक आत्माओं को अपने तरफ आकर्षित करेगी. ஆன்மீகத்தின் சர்வ சக்திகள் தனக்குள் நாம் கடைபிடித்தோமேயானால் அது நறுமணமாக பரவி அநேக ஆத்மாக்களை தன் பக்கம் இழுக்கும். இப்படி ஒரு வாசம் எங்கேயாவது போனால் என்ன ஆகும், எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம் அந்த வாசத்தை. அந்த மாதிரி எப்படி மனதினுடைய சக்தியால் இயற்கையை நம்ம சுத்தப்படுத்துகிறோம், மனசா சேவா மூலமாக இயற்கையை சுத்தப்படுத்துகிறோம். அதே போல் மற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் உங்கள் முன்னாடி
இல்லாட்டாலும் வர முடியாட்டாலும் தூரமாக இருந்தாலும் அவங்களையும் நீங்கள் ஆன்மீக சக்தியை கொண்டு பாபாவின் அறிமுகத்தினுடைய முக்கியமான மெசேஜை கொடுக்கலாம். தூரத்தில் இருந்தாலும் உங்களுடைய வைப்ரேஷன் மூலமாக மனசார் சக்தி மூலமாக நீங்கள் மெசேஜ் கொடுக்கலாம். ये सूक्ष्म मिशनरी जब तेज करो तब अनेक तड़फती हुई आत्माओं को अंजलि मिलेगी. இந்த ஆன்மீக இயக்கத்தை எப்போ நீங்கள் ஸ்பீட் ஆக்குறீங்களோ அநேக அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு நீங்கள் அஞ்சலி கொடுக்கலாம். आप विश्व कल्याणकारी कहलाएंगे. அப்பதான் உங்களை விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மா என்று சொல்ல முடியும். स्लोगन अपने पास शुद्ध व श्रेष्ठ संकल्प एमर्ज रखो तो व्यर्थ स्वतः मर्ज हो जाएंगे. எப்பொழுது உங்களிடம் சுத்த சிரேஷ்ட சங்கல்பம் எமர்ஜ் பண்ணிட்டீங்கன்னா வீணானது தானாகவே மர்ஜாகிவிடும், மறைஞ்சிடும். அவ்யக்த இஷாரா நிக்ஷித்தின் ஃபவுண்டேஷனை உறுதிப்படுத்தி சதா பயமற்றவர்களாகவும் கவலையற்றவர்களாகவும் இருங்கள். जिस समय कोई भी परिस्थिति आए तो बाप को साथी बना लो तो अनुभव करेंगे मैं अकेला नहीं हूँ. எந்த சூழல் எப்போ வந்தாலும் பாபாவை நீங்கள் சாத்தியாக வச்சுக்கோங்க, துணையாக வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அனுபவம் நம்ம தனியாக இல்லை, பாபா என்னோட இருக்காருன்னு. மேரி சாத் விசேஷ சக்தி ஹே, என்னிடத்தில் ஸ்பெஷல் பவர் இருக்கு, ஏன்னா பாபா என்னோட இருக்கார்ல. जहाँ बाप वहाँ चाहे कितनी भी तूफान हो तोहफा बन जाएंगे. இங்கே பகவான் இருக்காரோ அங்கே எவ்வளோ புயல் அடித்தாலும் அது ஒரு பரிசாக தான் வந்து மாறும். निक्षय बुद्धि विजयंती इस टाइटल की स्मृति से विजयी बनो, विजय वर्ष मनाओ. நிச்சய புத்தியுடையவராகி பாபா சார் நிச்சய புத்திக்கு தான் வெற்றி. இந்த டைட்டிலை ஞாபகம் வச்சு நிக்ஷய புத்தி விஜயந்தி பவ, இந்த ஒரு டைட்டிலை ஞாபகம் வச்சு வெற்றியாளர் ஆகுங்க, வெற்றி ஆண்டை கொண்டாடுங்கள். பாபா இன்னைக்கு முக்கியமாக வானில சத்தியமா இருங்க, எந்த தவறு செய்யாதீங்க, பாபாவை பார்த்துட்ருக்காரு. அப்படியே பாபா சொல்லாட்டாலும் ஏன் பாபா இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே எங்களுக்கு சொல்லலையே, நீங்கள் சொல்லாமல் இப்படி இருந்துட்டீங்களே, அப்படிலாம் கேட்கக்கூடாது. அதுக்கு தான் நான் எல்லா எச்சரிக்கையும் கொடுக்குறேங்கிறார் பாபா. ஏக்கு பாப் தூசரா ந கோயிங்கிற விரதத்தை பக்கா பண்ணுங்க. ஓம் சாந்தி. நிராகார் பாபா நிராகார வதனத்தில் இருக்காரு. சத்திய பாபா கிட்ட சத்தியமான தொடர்பு வைப்போம். தாயும் அவர் தான், தந்தையும் அவர் தான், பந்து சக்கா சர்வமும் அவர் தான் நம்ம பக்தி மார்க்கத்தில் பாடணும். பாபா சொன்னாங்களே முரளியில், இந்த க்ஷணம் அப்படி நினச்சி பாருங்க, பகவான் என் முன்னாடி இருந்து என்னை அப்படி சொல்கிறார். யாரை புகழ் பாடுன்னு அவர் என் முன்னாடி இருந்து எனக்கு வாணி சொல்கிறார். அப்படி அந்த உயர்ந்த நினைவில் இருந்து யோகா பண்ணுவோம். ஓம் சாந்தி.